இங்க சிவானி பாப்பாக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இங்க பொன்னியும் டைரக்டா முத்தையாவை கூட்டிட்டு இங்க டைரக்டா ஜெயாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனா இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க சிவானி பாப்பாக்கு சின்ன அடி தான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத பவானி மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பொன்னியுமே சரி மாமா நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே நான் இங்க இருக்கிறதுக்கு உண்டான அர்த்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே முத்தையா கூட சேர்ந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சக்தியும் சந்திரசேகரும் போய் முத்தையா கிட்ட முத்தையா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, நீ முதல்ல உள்ள வா அப்படின்ற மாதிரி உள்ள கூப்பிடுறாங்க. ஆனா முத்தையாவும் என்ன மன்னிச்சிரு சந்திரசேகர், இதுக்கு மேல என்னால உள்ள வர முடியாது, இனிமேல் நான் என் பொண்ணை கூட்டிட்டு எங்க ஊருக்கு போயிடுறேன், நாங்க அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்தையா ஒரேடியா பதில் சொல்லிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க சந்திரசேகர் வேற வழி இல்லாம ஜெயா கிட்ட போயிட்டு ஜெயா நீ சொல்லு, நீ சொன்னா கண்டிப்பா முத்தையாவும் பொண்ணி உள்ள வருவாங்க, இதுக்கப்புறம் நம்ம பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு ஜெயா கிட்ட. ஆனா ஜெயாவுமே இது எதையுமே கண்டுக்காம இங்க பாருங்க நான் எதுக்காக அவங்கள உள்ள வர சொல்லணும், சொல்ல போனா நம்ம குடும்பப்பட்ட மொத்த அவமானத்துக்கான காரணமே அந்த ஆள் தான், அந்த ஆளு கரெக்டா அவன் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி என் மேல கேஸ் கொடுத்து என்ன உள்ள தள்ளனா, அது மட்டும் இல்லாம இப்ப அவன் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இப்ப எதுவுமே இல்லாம கேஸை வாபஸ் வாங்கிட்டா நான் எல்லாத்தையும் மறந்துடணுமா, என்னால முடியாது, கண்டிப்பா அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா பயங்கர கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க பொண்ணையுமே இங்க பாருங்க எனக்கு இங்க வரணும்னு அவசியமே கிடையாது, நான் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன், எப்பவுமே நான் எங்க அப்பா கூட தான் இருக்க போறேன், இனிமேல் இந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பொண்ணையுமே அங்க இருந்து வேக வேகமா அவங்க அப்பா கூட கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சந்திரசேகர் குடும்பமே இந்த பக்கம் பொண்ணியை மறுபடியுமே அந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்காக எவ்வளவோ போராடி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு போராடியுமே இங்க பொன்னியும் முத்தையாவையும் நிறுத்தவே முடியல. அவங்க ரெண்டு பேரும் அவங்க சொந்த ஊருக்கே கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்க சக்தியுமே பொன்னி தனக்காக தான் இப்படி வீட்டை விட்டு போயிட்டாங்க, ஏன்னா நம்ம அவளை நம்பாததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே, நம்ம மட்டும் அவளை நம்பி இருந்தோம்னா இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவரும் தன்னோட மனசுக்குள்ளேயே பொன்னியை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது, கண்டிப்பா என் பொண்டாட்டி எங்க இருக்காலோ அங்கதான் நான் இருக்கணும், அதான் எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சக்தியுமே வேக வேகமா தன்னோட ரூமுக்கு போயிட்டு இங்க பெட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க போன பிரீத்தியுமே என்னாச்சு சக்தி எதுக்காக பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு சக்தி என்னாச்சு எதுக்காக இந்த மாதிரி வந்து லக்கேஜ் பேக் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ பிரீத்தியை பார்த்து சக்தியுமே இங்க பாரு பிரீத்தி, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நான் கண்டிப்பா பொன்னியை தேடி போறேன், பொன்னி என்னைக்கு மனசு மாதிரி என் கூட வராலோ அன்னைக்கு நான் திரும்பி இந்த வீட்டுக்கு வரேன், அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் தன்னோட பேகை இழுத்துக்கிட்டே கீழே வராரு. அப்ப கீழே பார்த்த உடனே இங்க சந்திரசேகர் சண்முகம் எல்லாருமே சக்தி எங்க போற, என்னாச்சு உனக்கு, எதுக்காக பெட்டி படுக்கையோட கிளம்புற அப்படின்ற மாதிரி இங்க சக்தி கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. ஆனா சக்தியுமே எங்க பாருங்க நான் பொன்னியை தேடி போறேன், பொன்னி எங்க இருக்காளோ அங்கதான் நான் இருப்பேன், ஏன்னா என் பொண்டாட்டியை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி இங்க சக்தியுமே ரொம்பவே கான்ஃபிடண்டா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஜெயா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்ன சக்தி சொல்லிக்கிட்டு இருக்க, அவ நம்ம வீட்டுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா, அவளை போய் மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சக்தியுமே இங்கே பாருங்கம்மா, பொன்னி எனக்காக நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கா, எனக்கு மட்டும் கிடையாது நம்ம மொத்த குடும்பத்துக்கும், குடும்பத்துக்குள்ளே இருந்து நம்மளை அரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எல்லா கரையான்களையும் போட்டு கொடுத்து எல்லா பேரையும் வெளியேற்றிருக்கா. இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ண பொண்ணி என்னால் விட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவள் என்னோட மனைவி வேற, அவளுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், அவங்க ஊர் என்ன பக்கம் தானே, நான் போய் அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே சக்தியும் கான்ஃபிடென்ட்டாக கிளம்புறாங்க. ஆனால் மறுபடியுமே ஜெயா நிறுத்தி சக்தி உனக்கு நான் முக்கியமா இல்லை அவன் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக சக்தியுமே அவங்க அதிர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க வளர்த்த வளர்ப்பு நல்ல வளர்ப்பு அப்படிங்கறத காட்டுறதுக்கு கண்டிப்பா என் மனைவி என் கூட இருக்கணும், அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாதான் நீங்க வளர்த்த வளர்ப்பு எனக்கு உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சக்தியுமே பக்காவான ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டு அவருமே அங்கிருந்து வேக வேகமா தன்னோட பேக்கோட கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயா சந்திரசேகருக்குலாம் என்ன பண்றதுனே தெரியல. அதே நேரம் இங்க சண்முகம் இருந்துகிட்டு சந்திரசேகர்கிட்ட இங்க பாருங்கப்பா, சக்தியை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது, அவனுக்கு ஒரு விஷயம் தோணிருச்சு அப்படின்னா அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவன் கண்டிப்பா பின்வாங்க மாட்டான், அதனால அவன் போக்கில் அவனை விட்டுருங்க, அவனே வரட்டு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சண்முகம் அந்த விஷயத்தை கொஞ்சம் இக்னோர் பண்றாங்க. ஆனா இன்னொரு சைடு ஜெயாவால அந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏன்னா தன்னோட பையன் தன்னை விட அதிகமா இந்த பக்கம் பொன்னியை விரும்புறாருன்னா அப்ப பொன்னி உண்மையிலுமே ரொம்ப நல்லவ தான், பட் இருந்தாலும் அவ பண்ண திமிருக்கு தானே நான் இப்படி பண்ணேன், ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் அந்த கோபத்தை வெளியில காட்டிக்க முடியாம தான் ரூமுக்குள்ள போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட எமோஷன்ஸை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க எப்பவும் போல உஷாவுமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த பக்கம் வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ஜெயாவை பார்க்கறதுக்காக மேலே போறாங்க. அங்க மேலே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜெயா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க போனாலும் உஷாவுமே இங்க பாருங்க, நீங்க ஏன் ஃபீல் பண்ணி அழுறீங்கன்னு எனக்கு புரியுது, உங்களோட உணர்ச்சிகளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்க, நீங்க உங்க சைட்ல பொன்னியை ஒரு வில்லியாவே பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் நம்ம வீட்டுக்கு பண்ண நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சு பாருங்க, நான் இப்படி பேசுவானு கூட நான் நினைக்கல, ஆனா எனக்காக அவ எவ்வளவு பெரிய கிஃப்ட்டை கொடுத்துருக்கா தெரியுமா, அந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்காத, நீங்க நானு பொன்னிலாம் போயிருந்தோமே அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு
என்னை எப்படி அவமானப்படுத்துனாங்க. ஆனா அந்த அவமானப்படுத்தினதுக்கு நம்ம எல்லாருமே அவங்க மேல கோவம் தான் பட்டமே தவிர, என்ன கியூர் பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு நம்ம நினைக்கவே இல்ல. ஆனா அவ மட்டும் தான் நினைச்சா. அவ இன்னைக்கு மனசு வச்சதுனால தான் இன்னைக்கு என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கான காரணமே அவ மட்டும் தான். அவ தான் நம்ம குடும்பத்த சரி பண்றதுக்கான சரியான ஆள் இல்லத்த. நீங்க அவசரப்படுறீங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. பொன்னிய பத்தி ரொம்ப தெளிவா யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா அவ உங்களுக்கு முன்னாடி திமிரா நடந்துக்கல. அவ உரிமையும் அவளோட மான மரியாதையை நிலைநாட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க உஷாவுமே ஜெயா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து நான் வரேன் அத்தை அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் இங்க ஜெயாவுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. சொல்லப்போனா இங்க பொன்னி வந்து நம்மளை எதுக்கணும்னு பண்ணல, நம்ம கிட்ட திமிரு பண்ணல. சொல்லப்போனா அவங்களோட மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு தான் இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வீட்டுக்கு வந்த உடனே எப்பவும் போல பொன்னியுமே இங்க அவங்க அப்பாக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்தையா இருந்துகிட்டு, பொன்னி நீ விடுமா, இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடுத்தா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி பொன்னி அமைதியாக உட்கார வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பொன்னியுமே இல்லப்பா நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பொன்னியுமே உள்ள போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொன்னி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க விஷயங்களை கவனிச்சுட்டு முத்தையாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாரு. சொல்லப்போனா நானே என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேனே, இந்த பக்கம் சந்திரசேகர் குடும்பத்துக்கு என் பொன்னி போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த வீட்லயும் போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு மறுபடியும் இப்ப பாரு உன் வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறியமா அப்படின்ற மாதிரி இங்க இன்னொரு பக்கம் முத்தையா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா பொன்னி இருந்துகிட்டு, இங்க பாருங்கப்பா எல்லாம் நல்லதுக்கு தான், என்னை புரிஞ்சுக்காத மனசுங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னோட அருமை பெருமை யாருக்கும் தெரியலப்பா, நம்மளோட மதிப்பு யாருக்கும் புரியல, அப்புறம் எதுக்காக அந்த வீட்டுல இருந்து நம்ம கஷ்டப்படணும், விடுங்கப்பா எல்லாம் சரியாயிடும் விடுங்க அப்படின்ற மாதிரி இங்க பொன்னி ஒரு பக்கம் இங்க முத்தையாக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா அதே நேரம் எங்க பொன்னியோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அப்ப பொன்னியுமே போய் திறந்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இங்க பெட்டியோட வந்து டைரக்டா வந்து சக்தி நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இங்க பொன்னியுமே மறுபடியும் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா முத்தையா இருந்துகிட்டு, யாரும்மா பொன்னி, யார் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப மறுபடியும் கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. அப்போ முத்தையா நானே போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே தான் தெரியுது இந்த பக்கம் சக்தி கரெக்டாக பெட்டியோட நின்றுகிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்தையாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தம்பி நீங்க எதுக்காக எங்களை தேடி வந்து தொந்தரவு பண்றீங்க, நாங்க தனியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சக்தியுமே, இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன வேணாலும் என்ன நினைச்சுக்கோங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணன்னு கூட நினைச்சுக்கோங்க, ஆனா இந்த விஷயத்துல நான் பொண்ணியை விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பா என் மனைவி எனக்கு வேணும், அவ என் கூட வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க சக்தியுமே பொன்னி வீட்டு வாசல்ல இருக்கிற திண்ணையில அப்படியே உட்காந்துடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க முத்தையாவும் எதுவுமே பேசாம அந்த கதவை சாத்திட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. சொல்லப்போனா அவரோட மனசுலயுமே இங்க சக்தி இங்க பொண்ணு இன்னுமே விரும்பிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் நம்ம பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் தான் வீட்டை எதிர்த்துட்டு வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி சக்தியோட இடத்துல இருந்து இந்த பக்கம் முத்தையா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இன்னொரு சைடு இங்க பொண்ணியுமே சக்தியை பத்தி ரொம்பவே வந்து கவலைப்பட்டாலும் அதை வெளியில காட்டிக்காம அவங்க பாட்டுல எப்பவுமே தான் அப்பாக்காக தான் இனிமேல் நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அந்த முடிவுப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா முத்தையாவோட மனசுலயோ கொஞ்சம் கொஞ்சமா சக்தியோட எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. எனக்கு எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணு நம்மளோட கடைசி காலத்துக்கு அப்புறம் தனியா வாழ முடியாது, அவளுக்குன்னு ஒரு துணை தேவைப்படும். அப்ப கண்டிப்பா நம்ம சக்தியோட நம்ம பொண்ணியை சேர்த்து தான் ஆகணும். ஆனா இதுக்கு நம்ம பொண்ணியோட மனசையும் மாத்தணும். அது மட்டும் இல்லாம இங்க சக்தி கிட்டையும் ஒரு சத்தியம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட இருக்காங்க. அதாவது எந்த ஒரு காரணத்துக்கட்டும் பொண்ணியை கண் கலங்காம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தியம் வாங்கணும் அப்படின்ட்டு இங்க முத்தையா ஒரு முடிவோட இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதே நேரம் சக்தியுமே இங்க பொன்னி வராம நகர மாட்டாரு. இப்போ என்னதான் நடக்க போகுது, சப்போஸ் முத்தையா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு வழியா பேசி கன்வின்ஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ப்பாங்களா, இல்ல மறுபடியுமே இங்க பொன்னி அதுக்கு ஒத்துக்காம பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாங்களா, அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயலட்சுமி வேற இப்பதான் கொஞ்சம் மனசு மாறி இருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து பொன்னியை கன்வின்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.